ராகி களி அந்த டிஷஸ்லாம் சைட் டிஷஸ்லாம் இப்போ போல அதான். இன்னைக்கு புளிக்குழம்பு வந்து கத்திரிக்காய் சுண்டக்காய் புளிக்குழம்பு, ரசம் வந்து சிறுச்சின்னி ரசம். இன்னைக்கு சிறுச்சின்னி ரசம் வச்சிருக்கோங்க. அந்த இன்னைக்கு வந்து கருவளையத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். கருவளையம் வந்து எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து சரியா நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, சரியா தூங்காமல் இருக்கிறது, இதனால எல்லாம் வந்து வரும். வைட்டமின்ஸ் குறைபாடு, அப்புறம் சைனஸ் பிரச்சனை, இதெல்லாத்தினாலே வந்து நம்ம கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் விழுது. மெயினாக ஒன்று வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த பூதத்தை, எந்த பூதத்தை இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த செல்ஃபோன் பூதத்தை. ஏன்னு சொன்னால், நமக்கு எதுக்கு வேணுமோ அது மட்டும்தான் நம்ம செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும். பூதம் எதுக்காக சொன்னோன்னா, அந்த காலத்தில் நம்ம படம் பார்த்துருப்போம், அலாவுதீன் இதெல்லாம். அப்போ எது வேணுமோ அப்போ மட்டும் பூதத்தை வந்து தேய்ச்சி வர வைப்பா. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பூதத்தை அப்படியே பேக்கெட்லேயே வச்சுக்கிறோம். எங்கே போனாலும் பூதத்து கூடயே குடும்பம் நடத்துகிறோம். இந்த பூதத்தை என்னைக்கு ஒதுக்கி வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கு. அந்த கண்ணு கீழே கருவளை இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். மற்றவா கதையை பார்க்குறோம், தேவையில்லாத வேலை எல்லாமே நம்ம செய்கிறோம். அதனால வந்து மெயினாக இந்த பூதத்தை ஒதுக்கி வச்சாலே போதும். நிறைய வியாதி வந்து உடம்புல வராமல் இருக்கு. நல்லதே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.